லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இந்த மாதிரி வந்தாதான் எனக்கு பிடிக்கும். சரி சரி போ, ஏறு போ. எங்க போனானுங்க? ஏப்பா தம்பி, புதுசா ஒரு பையன் வேலைக்கு வந்தால, அவன் எங்க? அதோ வரா பாருங்க. தம்பி வானமரம் வந்துட்டான்னு போய் பாத்துருவோம். சரிங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன அவன் போய் பார்த்து என்னத்த பண்ண போறானோ? வரான் பாரு. என்ன ஆடிய செஞ்சு பொறுமையா வந்துட்டு இருக்க? இதெல்லாம் வேலைக்கு ஆகுமா? வாப்பா. என்னப்பா எங்க இருந்த? பாத்திர மண்டலம் வந்துச்சுல, அது ஒதுக்கி வைக்க நேரம் ஆயிடுச்சு. அட யாரா வா? பொருள்லாம் இருக்கு, மேலே ஏத்து போ. சரி வேகமா போ, பாத்து ஏத்து. ஜாமா வர அப்படியே இருக்கு. இறக்குனானா இறக்கலையா? ஏன்பா இந்த பாரு, சீக்கிரம் வாங்க. சொல்லுண்ணே. அங்க இருக்குல்ல அந்த பொருளை மாடி வழியா எடுத்துட்டு போய் அங்க வச்சுட்டு உடனே வா. எடுத்துட்டு போப்பா சீக்கிரம், டைம் ஆயிடுச்சு. இவனை வர வச்சுக்கிட்டு என்ன பண்றது? ஏன்பா எங்க இந்த மூட்டை எங்க வைக்கணும்? அமுதா, நீ ஏன் அமுதா, நீ ஏன் இங்க வந்த? நீ எப்படி வளர்ந்த பொண்ணு? இந்த கஷ்டம்லாம் என்னோட போட்டு அமுதா. அது எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அமுதா. நீ இப்ப இங்க வந்து இப்படி வேலை செஞ்சுதான் குடும்பத்தை காப்பாத்தணுங்கிற அவசியம் இல்ல. நீ முதல்ல போ அமுதா, இதெல்லாம் வேண்டாம். யோ, வேலை செய்யாம எங்க வெட்டி போயிடுச்சு. வேலை செய்யற இடத்துல பொம்பளை பிள்ளைய பார்க்க கூடாது. உடனே ஈன்னு பல்லு அழிச்சிட்டு போயிட வேண்டியது. இதுக்குதான் சின்ன பசங்களை வேலைக்கு வைக்க விடான்னு சொல்றது. போய் வெட்டுற வேலை இருக்குல்ல, உள்ள போய் பாரு போ. சரி போயா போ, மூட்டை போய் வச்சுட்டு போ. வேலையை போய் பாரு. ஏமா என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அரிசி வந்துருச்சுல, வேலையை பாரு. சீக்கிரம் பாருமா, கடகடன்னு பாருமா. இவங்க கூட ஒரே அக்கா போறா போச்சு. நீ வெட்டதெல்லாம் போதும், அந்த வேலையை போய் பாரு. சரிங்க. என்னால உன்னை இப்படி பார்க்க முடியல அமுதா. உன்னை முதல் தடவை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து உன்னை கல்யாணம் பண்ணி மகாராணி மாதிரி பார்த்துக்கணும்னு எப்படி எப்படியெல்லாம் கனவு கண்டுட்டு இருந்தேன் தெரியுமா? இப்ப இது எல்லாமே என்னால தானே. நான் மட்டும் உங்ககிட்ட நான் வாத்தியார்னு பொய் சொல்லாம இருந்திருந்தா நீங்க வந்து இம்பிட்டு கஷ்டப்பட வேண்டிய தேவை இருந்திருக்காதுல்ல. என்னாலதான் எல்லாமே. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். என்ன மன்னிச்சிருந்தா மன்னிச்சிரு. யோ யோ, பாத்தியா பாத்தியா பாத்தியா, எல்லாத்தையும் உடைச்சு தள்ளிடுவ போல இருக்கு. ஒரு வேலையை உருப்படியா பண்ணாத. என்னம்மா, மாவு ரெடி ஆயிடுச்சா? இதோ ஒரு அரை மணி நேரத்துல ரெடி ஆயிடும்ண்ணா. சரி சரி, மாவு மிஷின் தானே அரைக்குது, அது அரைக்கட்டும்.
சாயங்காலம் ரிசப்ஷனுக்கு வந்து போறவங்களுக்கு லட்டு வச்சு கொடுக்கணும்ல. லட்டு பிடிக்கிறவங்களோட சேர்ந்து நீயும் லட்டு பிடிக்கணும். சீக்கிரம் போய் பிடிமா. இதோ வந்துரு. போ. நல்லா வேலை செய்யறமா நீ. இதே மாதிரி வேலை செஞ்சேன்னு வச்சுக்கோ, நீ வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போயிடுவோம்மா. யார் இந்தம்மா தூங்கிட்டு இருக்காங்க வேலை செய்யாம? லட்டு பிடிக்கணும்னு சொல்லிட்டு போனா இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இல்லையா, 2 தட்டு லட்டு இப்பதாயா பிடிச்சாங்க. மயக்கமா வருதுன்னாங்க. கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கிறேன்னாங்க. பாக்குறதுக்கே பாவமா இருக்குங்கய்யா. பாவம்னா வீட்டுல படுத்து கிடக்க வேண்டியதானம்மா. வேலை செய்யாம ஓபி அடிச்சுட்டு சாயந்தரம் ஆனா சம்பளம் கேட்க வேண்டியது. இவங்களுக்கு எடுபடியா நீங்க? வேலையை பாரு. ஐயோ, ஏந்திரு. ஏந்திரிமா. வேலைப்பா என்ன தூக்கம்? ஒழுங்கா வேலையை பாரு, இல்லைன்னா சம்பளம் கிடையாது. இன்னும் 1/2 மணி 1/4 மணி நேரத்துல இங்க இருக்கிற அம்புட்டு லட்டு ரெடியா இருக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ. நீ ஏமா அப்படி முழிக்கிற? ஒரு வேலைக்கு வந்தா வேலையை பார்க்க மாட்டாங்க. வேலையை பார்க்க சொன்னா தூங்கிட்டு இருக்க வேண்டியது. என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? வேலையை பாருங்க. நீங்க ஏன் இப்படிங்க? இத நான் தான் அத்தா உன்கிட்ட கேட்கணும். என் மகனுங்க செஞ்ச தப்புக்கு நான் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் தா? நீ என் வீட்டுக்கு மகாராணி கணக்கா வாழ வந்த பொண்ணு. நீ எதுக்குத்தான் இங்கனையெல்லாம் வந்து எங்களுக்காக கிடந்து கஷ்டப்படணும்? அத்தை, இத நான் கஷ்டம்னு நினைக்கவே இல்லை. இது நம்ம வீட்டு பிரச்சனை. இத நாம தானே சமாளிக்கணும். அதுக்காக நீ எங்களுக்காக கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியலத்தா. எப்படி வளர்ந்த புள்ளைய இப்படி எல்லாம் கொண்டு வந்து விட்டுட்டோமேன்னு குற்ற உணர்ச்சியில மனசு கிடந்து அடிச்சுக்குது. அத்தை, எனக்கு முழுசா விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா என்னைய விட்டு போயிட்டாங்க. இப்போ அம்மான்னு நினைச்சா எனக்கு வர ஞாபகம் எல்லாம் மனசுல மங்களா தெரிஞ்ச புள்ளிகளை இணைச்சு எனக்கு நானே வரைஞ்சுக்கிட்ட சித்திரம் தான். ஆனா முத தடவை எப்போ உங்களை பார்த்தனோ அந்த நிமிஷம் என் அம்மாவை பக்கத்துல தெளிவா பார்த்த மாதிரி இருந்துச்சு. அம்மாங்கிறது வெறும் உருவம் இல்ல அத்தை, அது உணர்வும் அன்பும் தான். அந்த உணர்வையும் அன்பையும் முத தடவையே நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. அதனால தானோ என்னமோ எனக்கு எப்பவுமே உங்க கூடவே இருக்கணும்னு தோணுது. உங்க கூட இருந்தா என் அம்மா கூடவே இருக்கிற மாதிரி இருக்கத்த. அன்னைக்கு ஆஸ்பத்திரியில உங்களை உடம்புக்கு முடியாம பார்த்த பிறகு என்னால அங்கிருந்து நகரவே முடியல அத்தை. அப்போ உங்க கூடவே இருக்கணும்னு தோணுச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் என் அப்புச்சிய கஷ்டப்படுத்திட்டு என் வீட்டை விட்டு வந்தேன்னு என்னால சரியா சொல்லக்கூட முடியல அத்தை. அதுக்கு காரணம் உங்களை விட்டு கொடுக்க முடியலங்கிறது தான். நீங்க தான் என்னமோ உங்க வீடு என் வீடுன்னு பிரிச்சு பாக்குறீங்க. நான் அத்தைன்னு கூப்பிட்டாலும் எனக்கு நீங்க என் அம்மா தான். அது ஏன் வீடு. நம்ம
இல்லாம வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா அதை பார்த்துட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும்? நல்லதோ கெட்டதோ அது எல்லாத்துக்கும் தானே. அம்மா, அம்மாடி அமுதா, அந்த சாமி தாத்தா உன்னை என்கிட்ட வந்து சேர்த்திருக்கு. நீ எங்க வீட்டுக்கு மருமகளா வரத்துக்கு நாங்க எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணமோ தெரியலத்தா. நீ இன்னும் 100 வருஷம் மகராசியா இருக்கணும். அத்தை, வருத்தப்படாதீங்க. மா மா நீ எங்கம்மா இங்க வந்த? ஓ சொல்லுமா. அம்மா நீ எங்கம்மா இங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, கதை பேசிட்டு இருக்க கூடாது, சீக்கிரம் அழட்ட பிடிங்க. ஏப்பா தம்பி, உன்னதான்ப்பா தேடிட்டு இருந்தேன். அந்த வாசல்ல சீரியல் செட்டு தோரணம் போட சொல்லியிருந்தேன்ல, போய் பார்க்க சொன்னேன், பாத்தியா? அட என்னப்பா, ஓய் என்னன்னு பாரியா, போயா. ஏமா சீக்கிரம் நட்டு புடிங்கம்மா. சரிங்க. நீங்க பண்றத பார்த்தா இன்னைக்கு கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்கும் போல இருக்கு. சீக்கிரம் பாருங்க, விறுவிறுன்னு. வாங்க வாங்க வணக்கம். உள்ள வாங்க. அப்பச்சி அம்மாலாம் வரலையா? அப்பச்சி பின்னாடியே வந்துட்டு இருக்கு. சரி. எப்பா எப்பாடுப்பா எப்பாட்டு. தம்பிங்களா இங்க வாங்க. சொல்லுங்கண்ணே. ஏப்பா புதுசா ஒரு பையன் வந்தால, அவன் எங்க? அதோ அங்க இருக்கானே. ஏதா அங்க இருக்கா இங்க இருக்கானே, எடுத்து வைங்க போங்க. ஒரு வேலையை சொன்னா ஒழுங்கா செய்யறது இல்ல, ஏன் உயிரை வாங்கிட்டு இருக்க வேண்டியது. ஏப்பா செந்தில, சீரியல் பல்ப் எல்லாம் முறுக்கிட்டல, பிரபண்ணா இறங்கி வா. வாழமரம் வந்திருக்கல, இறக்கி வைக்க வேணாமா? சரிண்ணே. உன்னை வச்சுக்கிட்டு நான் படுற கஷ்டம் இருக்கு. ஐயோ வாப்பா வேகமா ஓடு, விறுவிறுன்னு தூக்கிட்டு வா வாழை மரத்தை. ஐயோ இவங்க எங்க இங்க? இவங்க முகத்துல மட்டும் நம்ம முடிச்சோம், அம்பிட்டுதான் சும்மாவே நமக்கு மரியாதை ஏகபோகமா கிடைக்கும். அதுல இந்த நிலைமையில பார்த்தாங்க சொத்தம். அண்ணே இந்த பக்கம் மாத்திக்கிறேன். யோ 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 பாத்தியா பாத்தியா, வாழைப்பூ உடஞ்சிரு போது பாத்தியா? ஒரு வாழை மரத்தை தூக்க கூட தெம்பு இல்லையா உனக்கு? என்னையா நீ? என்னையா இதை தூக்க கூட உனக்கு தெம்பு இல்லையா? செந்திலு, என்னையா நீ எப்படி இங்கிட்டு? கொஞ்சம் வீட்டில். அதெல்லாம் இருக்கட்டும், வீட்டில் எப்பதான் பிரச்சனை இல்லாம இருந்திருக்கு சொல்லு. அதுக்காக இப்படிலாம் கஷ்டப்படணுமா? பிறகு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிட்டு நாங்க எதுக்கியா இருக்கோம்? அதுக்கு தான் நான் அப்பவே பணம் கொடுத்தேன், நீங்க தான் வாங்க மாட்டேன்ட்டீங்க. இல்லை பழனி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். இருந்தாலும் இல்ல செந்திலு, நீ எதுவும் சொல்ல வேணாம். உனக்கு இதெல்லாம் வேணாயா? அதான் நமக்கு 2 கடை குடவுன்லாம் இருக்குல்ல, நீ பேசாம அங்க வந்துரு. உன்னை யாரு வேணான்னு சொன்னா? இங்க பாரு செந்திலு, உன்னை நான் திரும்ப இப்படி பார்க்க கூடாது, சரியா?
இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கு. உன்னை இப்படி பாக்குறதுல அம்பட்டு சந்தோஷமா இருக்கு. வீட்ல வாத்தியார்னு சொல்லி என்ன ஆட்டம் ஆடின. இப்படி எப்படி என் அப்புச்சியவே கைக்குள்ள போட்டுக்கிட்டு என் வீட்டுக்காரர இலக்காரமா பார்க்க வச்சல. இப்போ உன் நிலைமைய பார்த்தாதான் பரிதாபமா இருக்கு. எங்க அவங்கள எப்படி பாப்பீங்க? அப்புச்சி வரட்டும், உன்னை இந்த கோலத்துல பார்க்கணும். தமாஷா இருக்கும். மாமா வர போறாரா? என்னை இப்படி பார்த்ததுக்கே உமா இப்படி பேசிட்டு போறாளே. பாவம் அமுதா, அந்த வீட்டில் மகாராணி கணக்கா வாழ்ந்த பொண்ணு. அவளை பார்த்தா, அதுவும் அவங்க அப்புச்சு கண்ணில் மட்டும் நானும் அவளும் மாட்டினா அம்புட்டுதான் செத்தோம். இது அமுதாட்ட சொல்லி ஆகணும். அம்மா அம்மா, அமுதா அமுதா, இங்க பாரு அமுதா. நீ கோவத்தில் இருக்க, என்கிட்ட பேசவும் மாட்டேன். இதெல்லாம் சரிதான். ஆனா இந்த ஒரு விஷயத்துல நான் சொல்றத கேள. இங்கிருந்து கிளம்புங்களேன். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், கிளம்புங்க. அமுதா, இப்பதான் வாசல் உன் தங்கச்சியை பார்த்தேன். அவளும் பழனி இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கா. நீ வேலை பார்த்தது போதும் அமுதா. ப்ளீஸ் ப்ளீஸ் கிளம்பு அமுதா. அவங்க என்னை பார்த்து அப்படி கேலியா பேசினாங்க. இப்போ உன்னை மட்டும் இங்க பார்த்தாங்க, கண்டிப்பா ஏதாச்சும் ஒண்ணு கிடக்கு ஒண்ணுதான் பேசுவாரு. அமுதா, அது மட்டும் இல்ல, உங்க அப்பச்சி இங்க வரப்போறதா உமா சொல்லிட்டு போனா. நீ ஏன் மேல உள்ள கோபத்துல அவங்க முன்னாடி அசிங்கப்பட வேண்டாம் அமுதா. ப்ளீஸ், நான் சொல்றது கேளு அமுதா. ப்ளீஸ், தயவு செஞ்சு 2 பேரும் இங்கிருந்து கிளம்புங்க. யோ, என்ன அவன் கூட இதே பிரச்சனையா போச்சு? எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க கூடயே பேசிட்டு இருக்க. போய் வேலையை பாரு, போ. யோ, போனா எங்க போற? என்ன கிச்சன் இங்க தானே இருக்கு. அங்கெல்லாம் ஆள் இருக்கு. நீ வாசல்ல இறக்க வச்ச வாழை மரம் இருக்குல்ல, அது தூக்கி கட்டு போயா. வந்துட்டான் பொம்பளைங்க கூடயே பேசுறதுக்கு. ஏமா, என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படின்னு வெட்டிட்டு இருக்க. நல்ல விறுவிறுன்னு வெட்டு. அங்க பாரு, மாஸ்டர் காத்துட்டு இருக்காரு பாரு. வெட்டுங்க வாங்கம்மா. இதை வெட்டிடுறீங்க. இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படிதான் வேலை வாங்குறதோ. அம்மாடியே அமுதா, நீ செந்தில் சொல்றாங்கிறதுக்காக யோசிக்காதத்தா. உன்னோட அப்புச்சி இந்த நிலைமையில பார்த்தா மனசு உடைஞ்சு போயிடுவாருத்தா. பெத்தவங்க மனசு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் சொல்றேன். உங்க அப்புச்சி ஒன்ன மகாராணி மாதிரி வச்சு பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. இப்படி நீ இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்கறத பார்த்தா அவங்களால எப்படி தாங்கிக்க முடியும்? கொஞ்சம் யோசித்தா. என்னடா இவ்வளவு இதையே சொல்றாளேன்னு நினைக்காத. இந்த வேலையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ வீட்டுக்கு கிளம்புத்தா. அத்தை, அப்புச்சி இங்க நல்லா வரமாட்டாக. அவங்க எந்த விசேஷத்துக்கு போனாலும் சாப்பிட மாட்டாக. வீட்டுக்கு வந்துதான் சாப்பிடுவாக. அதுக்கு சொல்லலத்தா. பரவாயில்ல அத்தை, அதான் இம்புட்டு வேலை முடிச்சிட்டோம்ல, இன்னும் கொஞ்சம் தானே, மொத்தமா முடிச்சுட்டு கிளம்பலாம். நாளைக்கு வட்டிக்காரர்கிட்ட அசிங்கப்படுறதுக்கு இங்கன கொஞ்ச நேரம் நீட்டி வேலையை முடிச்சுட்டு போயிடலாம்.